வெல்கம் டு PYR மீடியா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிழ இறால் தொக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கிழ இறால் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், இறால். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சிவந்ததும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வீடியோஸ் எல்லாரும் பார்க்குறீங்க, அதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை கடைசியாக சேர்க்காம வதக்கும் போது சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கும், ருசியும் நல்லாயிருக்கும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக மூடி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 தடவை மூடி போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். A few moments later. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நான் நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் பூண்டு போட்டேன், இப்போது நசுக்கியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டு சேர்த்தா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது இறால் சேர்த்துக்கலாம். இறால் போடும்போது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு போடணும். ஏன்னா இந்த இறாலையே கொஞ்சம் தண்ணி வரும். கிழ இறான்னா என்னன்னு நினைப்பீங்க, அது கடல் இறா தான். இது பாறை இடுக்குங்களில் வளரும். இதோட தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். நார்மல் இறா மாதிரி இருக்காது, ஆனால் ருசி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். 5 minutes later. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சு. இனிமேல் இதை மூட வேண்டாம். இப்படி திறந்த மாதிரி வச்சு நல்லா கிளறி விடலாம். 5 minutes later. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை இதுக்கு முன்னாடி கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.